இல்லை, ஷபீரோட டவுட் வந்து எலெக்ஷனுக்கு அப்புறம் அவரே புரிஞ்சுப்பாரு. எனக்கு என்னன்னா ஜென்ராம் சாரோட ஒரு இந்த ஸ்டாக்ஹோம் சிண்ட்ரோம் கதை ஒன்று சொன்னார் இல்லைங்களா, அது ஐடியலாக அது காங்கிரஸுக்கும் விசிகேக்கும் தாங்க பொருந்தும். எவ்வளோ துன்புறுத்தியும் எவ்வளோ அசிங்கப்படுத்தியும் எவ்வளோ இன்னல்கள் படுத்தியும் அங்கே விட்டு வெளில வரல பார்த்தீங்களா, அந்த ஸ்டாக்ஹோம் சிண்ட்ரோம் அங்கே தான் சூட் ஆகும். என்டிஎல் இல்ல, புகையுதுன்னு சொல்லி என்டிஎல் இல்ல. இன்னொரு சொன்னார் பார்த்தீங்களா, குடும்பத்தை அன்புமணி சொன்னாருங்க, என் குடும்பத்தை உடைத்தது திமுக தான். அதே உள்கட்சி பத்தி பேசுறீங்கல்ல, சீனியர் ராமதாஸ் என்ன சொன்னாரு? நான் அன்புமணி அவர்கள் தான் நான் எடுத்துப்பேன், பையன் சொல்றது நான் எடுத்துப்பேன். அவர் தானே சொல்றாரு, அவர் திமுக தானே உடைச்சதுன்னாரு. இன்னொன்னு சொல்றாங்க, இன்னொரு கட்சி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இப்போ திமுக இன்ஸ்ட்ரக்ட் பண்ணதே பிரவீன் சக்கரவர்த்தி மேலே நீங்கள் வந்து நடவடிக்கை எடுக்கணும்னு. நீங்கள் யார் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு பிரவீன் சக்கரவர்த்தி மேலே? அந்த கட்சியோட அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு ஜனநாயகமாக அவர் ஒன்று பேசுகிறாரு, நீங்கள் உடனே இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறீங்க அவரை தூக்குங்கன்னு. அது அப்போது அது என்ன, அது ஒரு ஃபாசிசம் இல்லையா? இல்லை ஆதவ அர்ஜுனாவை தூக்கி வெளில போயிட்டீங்களே விசிகேன்ற கட்சியில். இதெல்லாம் நீங்கள் விட்டுருவீங்க. கட்சியில் பாஜக இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுதுன்னா இந்த கேஎஸ், இந்த பழைய ரீலு பழைய கதெல்லாம் 4.5 வருஷமா ட்ரை பண்ணதுதான் இனிமே எடுபடாது கேஸ். இந்த புது இன்னைக்கு ஆரம்பிச்சது ஓட் டிரான்ஸ்ஃபர். அதுக்கும் ஆன்சர் பண்ணுவாங்க ஷபீருக்கு எலெக்ஷனுக்கு அப்புறம். அன்னைக்கு அவர் என்ன சொல்லுவாருன்னு நான் இன்னில இருந்து நினைவு வச்சுக்க போறேன். லட்சுமி, உங்க நிறைவு கருத்து. இந்த கூட்டணி இது வந்து நான் திரும்பவும் சொல்றேன், இது ஒரு ஃபார்மிடபிள் அலையன்ஸாக தான் இருக்க போகுது. இன்னும் சொல்ல போனால் ஒரு எல்லா கட்சிகளையும் ஒன்று சேர்க்க போறதும், நிறைய எல்லாருக்குமே வாக்கு சதவிகிதம் இருக்கு. ஆனால் நிறைய முரண்கள் இருக்கு. மற்ற கூட்டணியில எல்லாம் முரண் இல்லைன்னா நான் சொல்ல வரல. காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் முரண் இருக்கலாம், விசிகாவுக்கும் திமுகவுக்கும் முரண் இருக்கலாம். ஆனா அவங்க ஒன்னாவே பயணிக்கிறாங்க. 3 மாசத்துக்கு வெளியில வந்துட்டு திருப்பியும் அடுத்த தேர்தலுக்கு உள்ள போறது, அதுக்கப்புறம் வெளியில வருது, இதெல்லாம் அங்க நடக்கவே இல்லை. ஒரே கூட்டணிக்குள்ளதான் பயணிக்கிறாங்க. எத்தனை முரண்கள் இருந்தாலும் பேச்சுக்கள் இருந்தாலும் கூட்டணி முறிந்ததாக எந்த இடத்துலயும் யாருமே சொல்லல. நான் என்னுடைய கேள்வி என்னன்னா, கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு பிரதமர் வராரு, பிரதமர் வரும்போது இவங்க சந்திச்சிருக்கலாம். சந்திப்பு நடக்கலன்ற போது அடுத்த நாள் வந்து நயினார் நாகேந்திரன் சொன்ன பதில், அதுக்கு அடுத்தது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசினது, பாஜக டெல்லியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி மௌனமாக இருந்தது. இது எல்லாத்தையும் பார்க்கும்போது அன்னைக்கு வேண்டான்னு முடிவு பண்ணாங்க. ஆனா இன்னைக்கு அவர் வெளியில போயிட்டா இந்த கூட்டணி எடுபடாமலே போயிரும். ஒருவேளை விஜயோடு பேசிட்டு இருக்கிறதுனால விஜயோட போயிட்டார் அப்படின்னா இன்னமும் நமக்கு வந்து ட்ராக்ஷனே கிடைக்காம போயிரும்ன்றதுக்காக தான் இந்த முடிவை எடுத்திருக்காங்க. இன்னொன்னு சுமந்த் சொன்னார், ரொம்ப மெல்டவுனா இருக்கு, அதனால இது ஜெயிச்சிரும் அப்படின்னு. இதெல்லாம் பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. 4.5 வருஷமா அதிமுகவுக்காகவும் பாரதிய ஜனதா கட்சிக்காகவும் ரொம்ப மெல்டவுன் பண்ணது ஆனது வந்து சுமந்த் மாதிரியானவர்கள் தான். அதனால இல்ல தனித்தனியான போகல. சோ இது வந்து நம்ம டிபேட் தான். நான் வந்து நம்ம ஒரு டிஸ்கஷன்ல பேசிட்டு அடுத்தது நகர்ந்து போயிட போறோம். ஆனா அதற்காக வந்து இவங்க எல்லாம் இப்படிதான் அப்படின்னு அதை கட்டமைக்கிறது இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப தவறு. அதை செய்யக்கூடாதுன்னு தான் கேட்கிறேன். சுமந்த், உங்க நிறைவு ரொம்ப சுருக்கமான. சுமந்த், எஸ். அடிப்படையாக களம் வந்து திமுக வர்சஸ் அதிமுக, திமுக கூட்டணி வர்சஸ் அதிமுக கூட்டணி என்று திட்டவட்டமாக மாறிவிட்டது. தாவேகாவினுடைய தாக்கம் நிச்சயமாக குறைவாகத்தான் இருக்க போகிறது. எந்த அளவுக்கு இருக்குமா இல்லை அவர்களும் கூட்டணியில் வந்து சேர்ந்து விட்டால் இந்த தேர்தலில் அந்த கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இப்பொழுதே வந்து இது ஒரு கடுமையான போட்டியாக இருக்கும். இது வந்து ஒரு 3 மாதங்களுக்கு முன்பு இருந்தது போல் திமுகவுக்கு ஒரு வாக் ஓவர் மாதிரி இருந்த நிலைமை மாறி ஒரு வலுவான கூட்டணி உருவாகி இருக்கிறது. இன்னும் இருக்கிறது. அடுத்த 2-3 வாரங்களில் அடுத்த கட்டத்துக்கு இது நகரும் என்ற எதிர்பார்ப்பும் இருக்கிறது. சொன்ன மாதிரி எந்த ஒரு சாதகமான அம்சமும் அந்த கூட்டணிக்கு இருக்கிற மாதிரி நான் நினைக்கல. அதாவது இந்த கூட்டணி டிடிவி தினகரன் அந்த கூட்டணியில் வந்து சேர்ந்தது கடந்த சில வாரங்களாக வாக் அவுட் பண்ணவங்க, மைக்க கழட்டி போனவங்களுக்கெல்லாம் ஒரு உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் கொடுத்திருக்கலாம். அவர்கள் வெற்றியை நோக்கி போவதாக கனவுல இருக்கலாம். 2019, 2021, 2024 தேர்தல்களின் போதெல்லாம் தவறான ஊகங்களையும் தவறான கேசியங்களையும் சொல்லிட்டு இருந்தவங்க, அவங்க சொன்னதெல்லாம் பொய்யாயிடுச்சுங்கிறது பல இடங்கள் முடிவுகள் மெய்ப்பிச்சிருக்குது. அவங்க இப்பவும் மீண்டும் ஒரு தீரியை முன்வைக்கிறாங்க. மீண்டும் அதே மாதிரியான ஒரு நிலைமை தான் வரும். திராவிட முன்னேற்ற கழகம் கூர்க்க பேசாதீங்க சார். ஒரு விஷயம் வந்து
திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் காலத்துல முன்னேறி எங்கேயோ போயிடுச்சு. இவங்க இப்பதான் கூட்டணியை பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க இப்பதான் கூட்டணி பேசிட்டு இருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி எல்லாம் தாண்டி களத்துல வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. எஸ்ஐஆருக்காக வேலை செய்யறாங்க. பல்வேறு மாநாடுகளை நடத்துறாங்க. ஓரணியில் தமிழ்நாடு மக்களை சந்திக்கிறாங்க. எங் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடின்னு கேடர்ஸ் மத்தியில போய் வேலை செய்யறாங்க. அது எதுவுமே தெரியாது. எதையுமே கண்ண திறந்து பார்க்க மாட்டாங்க. ஒரு கூட்டணி சேர்ந்துருச்சுன்னா வெற்றி வந்துருச்சுன்னு கொண்டாடிட்டு இருப்பாங்க. இவங்க எல்லாம் அரசியலை பிடிக் பண்ணி ஒரு காலத்திலயும் நடக்காது. இவங்க எல்லாம் அரசியலை பிடிக் பண்ணி ஒரு காலத்திலயும் நடக்காது. எலெக்ஷன் அனிமல் சொன்னதும் நீங்க தான். பாஜக பார்த்து ஒரு எலெக்ஷன் அனிமல் சொன்னதும் இதே ஜர்னலிஸ்ட் தான். என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து அதிமுக பாஜக கூட்டணி ஏப்ரல் மாதமே உருவாகி விட்டது. புதிய கட்சிகள்லாம் இப்போ வராங்க. ஓகே, இது வந்து ஏப்ரல் மாசத்துல உருவாக்கின கூட்டணிக்கு ஒரு மொமெண்டமும் வரல, மக்களுடைய கவனத்தையும் ஈர்க்கல, மக்களுடைய நம்பிக்கை வந்திருக்குங்கிறாரு. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா உள்ள கொண்டு வராங்க, அவ்வளவுதான். இது என்ன தாக்கத்தை ஏற்படுத்த அடுத்தடுத்த நாட்கள் எப்படி இருக்குன்னு பொறுத்து வந்து பார்க்கலாம்.